Daily. Taste the Daily. அண்மைச் செய்தி. கூடுதலாக 25 ரூபாய் வசூலித்த பணியாளரிடம் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் மன உளைச்சலுக்கு ஆளானதாக கூறி 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு கூறி ரவிசங்கர் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், விவரங்கள் வழங்கலாம். சென்னை புரசவாக்கத்தில் உள்ள பிரபல இனிப்பகமான காக்கடா ராம்பிரசாத் கடையில் கீழ்ப்பக்கத்தைச் சேர்ந்த ரவிசங்கர் என்பவர் 1/4 கிலோ இனிப்பு வாங்கியிருந்தார். அதாவது பாதாம் பிஸ்தா ரோல் என்னும் இனிப்பை அவர் வாங்கியிருந்தார். 1 கிலோ 1700 ரூபாய் என்ற அடிப்படையில் 425 ரூபாய் வசூலிப்பதற்கு பதில் 450 ரூபாய் அவரிடமிருந்து வசூலிக்கப்பட்டிருக்கிறது. இதை அறிந்த ரவிசங்கர் கடையில் இருந்த பணியாளர்களிடம் கேள்வி எழுப்பினார். அதற்கு மென்பொருள் கோளாறு காரணமாக 25 ரூபாய் வசூலிக்கப்பட்டு விட்டதாக கூறிய பணியாளர்கள் அந்த 25 ரூபாயை திருப்பி அளித்துள்ளனர். 30 நிமிட வாதத்திற்கு பிறகு 25 ரூபாயை திரும்ப பெற்றதால் ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என ரவிசங்கர் சென்னை வடக்கு நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். புகார் மனு விசாரித்த ஆணையம் கூடுதலாக வசூலித்த தொகையை திருப்பி அளித்திருந்தாலும் கூட இனிப்பகத்தின் செயல்பாடு சேவை குறைபாட்டை காட்டுகிறது என தெரிவித்திருக்கிறது. மேலும் மனதாரருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலை சரி செய்யும் வகையில் 15 நாட்களில் 1 கிலோ பாதாம் பிஸ்தா ரோல் இனிப்பை அவரது வீட்டிற்கே சென்று வழங்க வேண்டும் என காக்கடா அந்த கடைக்கு, அதாவது காக்கடா ராம்பிரசாத் இனிப்பகத்திற்கு ஆணையமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily.